சட்டமன்ற தேர்தலில் திமுக அணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போது தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. இது அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு உதவுமா என்பது குறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். பட்டியலின சமூகத்திற்கு 8 நபர்களுக்கு மேலே பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சரவையிலும் இடம் கொடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இது ஒருபோதும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வளர்ச்சியை பாதிக்காது என்பதே என்னுடைய கருத்து. அம்பேத்கருடைய கனவுகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைவேறி இருக்கிறது. ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பலம்தான். பட்டியலினத்த மக்களை இதுவரைக்கும் ஆண்ட திமுகவோ அண்ணா திமுகவோ ஓட்டுக்காகத்தான் வச்சிருந்தாங்களே தவிர பட்டியலின மக்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்ததே கிடையாது. எந்த ஒரு கட்சி ஆளுங்கட்சியா வரும்னு நினைக்குதோ அவங்களுக்கு பிசிகாவோட ஆதரவு வேணுன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அதுதான் அவங்களோட வெற்றி நான் நினைக்கிறேன். அவங்களுடைய அமைச்சரவைக்காக அதை போயிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். பிசிகா தாவேக்காவோட இணைஞ்சிருக்கிறது அவங்க பலத்தை கூடுதல் படுத்தலாம். தனிப்பட்ட முறையில் கட்சியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான். இப்போ இந்த தடவை மாற்றி வாக்களிச்சதுனால அவர்களுடைய ஓட்டு சதவீதம் 70-80% சரிந்து விட்டது. இனி அவர்கள் இந்த கட்சி இருக்கக்கூடிய கட்சியாவது காப்பாற்றிக்கிறோம்னா அவருக்கு வேற வழி இல்லை. இதுக்கு முன்னாடி கண்ட வளர்ச்சியோட இனி வரும் காலங்களில் விசிகே அமோக வளர்ச்சி காணும். திமுக தாவேகா கூட்டணி கூட சேர்ந்ததுனால அது திருப்திங்கிறது ஏற்றுக்க முடியாது. சந்தர்ப்பவாத கூட்டணின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக விடுவோம். ஏன்னா 2 பேருமே ஒரே போட்டில் பயணிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரே போட்டில் பயணிக்கிற போது ஒரே கருத்துள்ளவங்க பயணித்துதாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு கட்சியாக மாறி மாறி வர்றதுனால விசிகே தாவேகா போய் சேர்ந்ததுனால அது அவங்களுடைய கட்சி வளர்ச்சி ஆகாது. வளர்ச்சி குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். மீண்டும் சென்று தாவேகா இருக்கும் உங்க ஓட்டாங்களா கொண்டு போன தாவேகாரை செல்லுவது என்பது ஆறு சென்று கடலில் சங்கமித்து தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கு சமமாகும். உதவ வாய்ப்பு கம்மி. ஏற்கனவே திரும்ப ஓட்டை அவர் விஜய் வாங்கிட்டார். இப்போ இவருக்குள்ள ஓட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அந்த கட்சியை நம்பி விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. ஆனால் அவங்க ஆட்சியில் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கட்சிக்கு வளர்ச்சிக்கு முன்னோட்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி அது உதவுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா அது சமூக நீதிக்கான கொள்கைகளில் அவங்களுக்கு அதிகமான உடன்பாடு இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. தாவேக்காவுக்கு அவர் வளர்ச்சி பாதிக்கப்படும் தானே இப்போ அவங்களோட சேர்ந்து போயிருக்காரு. அதை தக்க வச்சுக்கலாம்ல. கூடவே பயணிச்சிட்டோம்னாக்க போகிறத தடுக்கலாம்ல. தாவேக்காவுடன் சேர்ந்ததனால் தான் விடுதலை சிறுத்தையினுடைய வளர்ச்சி இருக்கும் என்பதல்ல. விடுதலை சிறுத்தை கட்சி பொதுவான கட்சி என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பாக நிரூபித்து விட்டது. தலித்தோட ஓட்டுகள் எல்லாமே தாவேக்கா வந்துருச்சுன்னு அப்படி சொல்ல முடியாது. நம்ம